காய்ஸ், வெல்கம் பேக் டு ஐஷூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் vlog எடுக்கிறேன். எப்படி இருக்கும்னு தெரியல. நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மார்னிங் ஒரு 6:30க்கு எந்திரிச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இறங்கட்டிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பெட்டில் வந்து பெட்ஷீட்டு விரிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு மற்ற வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து ஜேஜூவில் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால லிப்லாம் ரொம்ப வந்து ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஸ்கின்லாம் வந்து பீல் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து டெர்மாக்கோட லிப் பாம் நான் வந்து போட்டிருக்கேன். லிப் பாம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் 3 டேஸாக நான் வந்து ஆயிலே அப்ளை பண்ணலை. ஹேர் பாத் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் ட்ரையாக. ரொம்ப வந்து ஹேர் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன், டீடேங்கிள் பண்ணிக்கிறேன். முடியை வந்து நல்லா டீடேங்கிள் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். பின்னாடி நல்ல சாங் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து நான் வைப் பண்ணிகிட்ருக்கேன் சாங்குக்கு. அவ்வளோதான். இங்கே வந்து கோல்டாக இருக்கிறதுனால ஆயிலெலாம் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஃப்ரீஸ் ஆனது நல்லா அப்படி இருக்குது. ஆயில் வந்து நல்லா வந்து ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நான். ஆயில் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நோட் பண்ணேன். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் கரண்ட் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த இது மேலே ஏறி கரண்ட்டு சரி பண்ணுவாங்கள்ல, இங்கே வந்து அதுக்குன்னே தனியாக க்ரெயின் வச்சு அதில் ஏறி வந்து சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. நல்லா வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு நான் நல்லா ஒரு டீப் மசாஜ் வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போது மண்டைக்கு. ஹேர் ஆயில் தேய்ச்சிட்டு அதை தூக்கி ஒரு ஹை பன் போட்டால் தான்ப்பா, டைட்டாக ஒரு ஹை பன் போட்டால் தான் நமக்கு அந்த ரிலாக்ஸேஷனே வரும். யாருக்கெல்லாம் அப்படி இருக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே. நான் வந்து தூக்கி ஒரு டைட்டான ஹேர் பேண்ட் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர்லாம் எடுத்து விட்டுட்டு அப்படியே போய் வந்து காஃபி போட்டுட்டு வெளியே பியூட்டிஃபுல்லான வியூவோட நான் வந்து காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஜேஜூவில் இருக்கோம். ஹஸ்பண்டுக்கு வந்து இங்கே ஒர்க்குனால இங்கே வந்திருக்கோம். இல்லைனா வந்து கொரியாவில் வந்து சம்சக் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் இருந்துகிட்ருந்தோம். இங்கே வந்து வெக்கேஷன் மாதிரி வந்திருக்கோம். இங்கே 1 month ஒர்க் அவங்களுக்கு. பின்னாடி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சன் வந்து ஒரு மாதிரி டர்ட்டியாக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. நைட்டு வந்து அப்படியே வந்து டயர்டில் தூங்கிட்டோம். அதனால் பண்ணலை. சரி காலைல எழுந்திரிச்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மண்டே வேறு நான் ஃபாஸ்டிங் வேறு, அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணி முடித்ததும் அப்புறம் வந்து வெசில் வாஷிங் பண்ணிவிட்டு சரி வீடை க்ளீன் பண்ணிக்கலாம், கீழே வந்து வேக்யூம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெசில் வாஷிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா பாத்திரத்தை வந்து விளக்கிட்டு, கம்மியாக தான் இருந்துச்சு பாத்திரம் விளக்கிட்டு பின்னாடி சாங்குக்கு நல்லா வைப் பண்ணிக்கிட்டே பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். எந்த வேலை பார்த்தாலும் நான் வந்து சாங் போட்டுட்டு பண்ணுவேன். கீழே போயிட்டுருக்கோம். அந்த வேக்யூம் எடுக்கிறதுக்கு 2nd floor போனோம். இங்கே தான் இருக்குது. ரிசப்ஷனில் போயிட்டு வேக்யூம் எடுத்தாச்சு. ரூமுக்கு போயிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் நம்ம தங்கியிருக்க ஃப்ளோரு. நம்ம வந்து 7th floorல இருக்கோம். இங்கே வந்து எப்படின்னா ஹோட்டல்ஸில் வந்து எல்லா ஹோட்டல்ஸுமே வந்து மினி காம்பேக்ட் ஹோம் மாதிரி இருக்கும். கேஸ் ஸ்டவ்வு, அப்புறம் வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து அதுக்குள்ளேயே கொடுத்துருவாங்க. வேக்யூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் தொடப்பம் மாதிரி வரவே வராது. இது நம்ம ஒரு இதில் ஆங்கிளில் கொண்டு போவோம், அது ஒரு சைடில் போகும், ஒரு கையில் வயரை பிடிக்கணும். இதுக்கு நம்ம அந்த இதை வச்சே நம்ம வந்து பெருக்கிட்டு போயிடலாம். என்ன பண்ணுறது, இங்கே வந்து நம்ம ஹோட்டலில் தங்குறதுனால இங்கே 2nd floorல போயிட்டு வாங்கிட்டு வந்து பண்ணணும். இது எல்லாத்தையும் முடித்ததும் நான் போய் குளிக்கணும். ஏன்னா வந்து டைம் ஆல்ரெடி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வந்து சமைக்கணும் குளிச்சுட்டு வந்துட்டு. வீடை கூட சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் இதை முடிச்சுட்டு ஒரு வேலை பண்ணணும் பாருங்கள். ஃபுல்லாக அந்த ஒயர் ஃபுல்லாக நான் சுற்றிட்டு அந்த ப்ளக்லேருந்து எடுத்து அவங்கள்ட்ட போய் திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். அதனால் வந்து இப்போ ப்ளக்லாம் சுற்றிட்டு வச்சிட்ருக்கேன்.
உள்ள வீட்டிலேருந்து வேறு வீடியோ கால் பண்ணிட்டாங்க. அப்பா அம்மா எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசி முடிச்சுட்டு குளிக்கலான்னு போயிட்டேன். அவ்வளோதான், குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தாச்சு. ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து சமைக்கணும். ஃபேஸ்லாம் என்னன்னு தெரில, ரொம்ப குளிச்சு வந்தோடனே ரொம்ப ட்ரையாக ஆகுது இங்கே வின்டருக்கு. அதனால் ஆனால் ஒன்றே ஒன்று, சென்னையில் வந்து டேன் ஆகிட்டு இருந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேன்லாம் சரியாகிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ ஃபேஸ்க்கு வந்து நான் மாய்ஸ்சரைசர் டோனர் ரோஸ் வாட்டர் இருக்குது, அது வந்து நான் அடிச்சுக்கிறேன். அடித்து முடிச்சுட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நேற்று நைட்டு பண்ண ரொட்டீன் மாதிரியே வந்து லிப் பாம் போட்டுக்கலாம். அதே சேம் டெர்மாக்கோட லிப் பாம் போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு முன்னாடியே லிப் பாம் போட்டுருவேன். இன்றைக்கி வந்து நான் மறந்துட்டேன், அதனால் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு லிப் பாம் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் சீரம் தான். இந்த ஃபேஸ் சீரம் பார்த்ததும் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன சீரம்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு நல்லா ஒரு அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு முக்கியம் பொட்டு தான். பொட்டும் எங்கே போனாலும் இந்த பொட்டு வைக்கிறதுனா அவ்வளோதான், நம்ம வீட்டில் துரத்தி விட்ருவாங்க. பொட்டும் மேலே சிந்துரும் வச்சுட்டேன். அவ்வளோதான், வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு குட்டி ட்ரான்சிஷன் போட்டு ஹேர் ஸ்டைலும் முடிச்சாச்சு. ஒரு ஹேர் ஸ்டைலும் இல்லை, சும்மா ஒரு கிளிப் மட்டும் எடுத்து குத்திக்கிட்டேன். இங்கே தலை வந்து சீக்கிரமாக காயாது, அதனால் கிளிப் மட்டும் நான் வந்து குத்திக்கிட்டேன். நான் மட்டும் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சமாக ரைஸ் வச்சுட்டு சிம்பிளாக தயிர் தாளிச்சிட்டு பொட்டேட்டோ தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ரைஸை வந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி ரைஸ் குக்கரில் வச்சாச்சு. ரைஸ் வச்சுட்டு தயிர் தாளிப்புக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இஞ்சி, அப்புறம் வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தயிர் ரெடி பண்ணி வச்சுட்டு தாளிப்புக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தயிரை வந்து ஊற்றிட்டேன், அவ்வளோதான். தயிர் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தயிரை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறது கிளிப் எடுக்கலை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. பொட்டேட்டோ ஃப்ரை, தாளித்த தயிர் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு நான் வந்து ஷாப்புக்கு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சரியான மழை இங்கே ஜேஜோவில். ஆனால் பார்த்தா நல்லா தூங்கிட்டு எந்திரிச்ச மணி 6 ஆகிடுச்சு. ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன், என்னடா இது இப்படி தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சரி வச்ச மாதிரி போனிடெயில் போட்டுட்டு ஈவினிங்காவது கடைக்கு போகலான்னு பார்த்தா மழை நிற்கவே இல்லை. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வந்ததும் வெளியே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு சீக்கிரமாக வந்துட்டோம். நான் வந்து வீடியோ எடுக்க முடியல என்னால். ஸோ வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோ பார்க்க ஸ்டே டியூன்ட்.